வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழோசை எஃப்எம் யூடியூப் சேனல். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் என்ன தகவல் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு சினிமா தகவல் தாங்க சொல்ல போறேன். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். நாடோடி மன்னன் இந்த படம் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த படம். கிட்டத்தட்ட தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்றுதான் இந்த படத்தை எடுத்தாரு அவரு. இந்த படத்துக்கு கதை வசனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசன். சில பாடல்களை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றி இருந்தாரு. இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கண்ணதாசன் கிட்ட சொன்னாரா, இந்த படம் ஜெயிச்சா நான் மன்னன், இல்லனா நாடோடி அப்படின்னு சொன்னாரா. அந்த அளவுக்கு தன்கிட்ட இருந்த அத்துணை சொத்துக்களையும் விற்று இந்த படத்தை அவர் எடுத்திருந்தாரு. படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி கண்ணதாசனை அழைத்து நாளைக்கு 9 மணிக்கெல்லாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் 8 மணிக்கே வந்துட்டாரா. எம்ஜிஆர் 9 மணிக்கு வந்துட்டாராங்க. கண்ணதாசன் மட்டும் 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 12:30 மணிக்கு தான் வந்திருந்திருக்காரு. எப்பவும் போல வந்த உடனே கண்ணதாசன் சொல்லியிருக்காரு லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி. பொதுவா லேட் கமர்ஸ் எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா. லேட்டா வந்ததுக்கு காரணம் என்னன்னா லேட் ஆச்சு அப்படின்னுவாங்க. அதே மாதிரிதான் கண்ணதாசனும் எம்ஜிஆர் கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நீங்க வரதுக்கு லேட் ஆனதுனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை ஒரு பாடல் எழுத சொல்லியிருக்கேன். அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, அந்த பாடலை படிச்சு அதுல ஏதாவது திருத்தம் இருக்குன்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே கண்ணதாசன் அந்த பாடலை பார்த்திருக்காரு. அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கும் கண்ணதாசனுக்கு. உடனே என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இதுக்கு நான் வந்த உடனே செருப்பால 2 அடி அடிச்சிருக்கலாம், பட்டுக்கோட்டை பாடலை கொடுத்து என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாராம் கண்ணதாசன். இப்படித்தாங்க நம்மில் பல பேர் தூங்கி தூங்கி நேரத்தை கழிச்சுட்டு கடைசியில இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா. இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய இந்த பாடல். நாடோடி மன்னன் படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த படம் பல தடைகளை சந்தித்தாலும் இறுதியில் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. சரி, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.